நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபூஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 முதல் 4 பாதங்கள், ஆயில்யம் 1 முதல் 4 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இந்த வாரம் சுபிட்சமாக இருக்குமா இல்லை அலைச்சல் அதிகமாக இருக்குமா? ராசியை குரு பகவான் பார்க்குறார். அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் இருந்துட்டாலே நீங்கள் வேலை வாய்ப்பில் அதாவது தொழில் உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக பணியாற்றுவீர்கள். வெற்றி வாய்ப்பை அதாவது சிறப்பாக பணி செஞ்சாலே ஓகே தாங்க. அப்படி இருக்கும் பொழுது உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸ்தான பலம் ராகுக்கு இருக்குது. மேஷ ராகு, மேடான ராகு. புதுசாக தொழில் பண்ணுறவங்களும் சரி, ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும். ஏன்னா ராகு இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார். தொழில் அங்கங்கே கடன் வாங்கி தொழிலில் போட்டு நீங்கள் தொழிலை நல்லா அபிவிருத்தியாக பண்ணுவீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பரான ஒரு காலகட்டம். சொந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாரோ அரசு உத்தியோகமாக இருந்தாலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்கள், கடைநிலை ஊழியர்கள் மற்றும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அமக்கலமாக இருக்கும். அதாவது சலுகைகள் கிடைக்கும், செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரு, போஸ்டிங் வாங்கி போவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ பல நிலைகளிலும் இந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை, தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, அதாவது உங்களுக்கு இப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கூட அது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அதாவது இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகளே அங்கே இல்லைன்னு அர்த்தம். தொழில் நல்லா போச்சு சொன்னால், உத்தியோகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் எந்த பிரச்சனை வராது. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார், சூரியன் 2 கூடிய சூரியன் இருக்கிறார். இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக செல்லும், ஆனால் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் தகராறு வரும். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும். மற்றபடி வரவை காட்டிலும் செலவு மிஞ்சுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ல் செவ்வாய் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சிறப்பு. நல்ல ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் இருக்கும். செலவு இனங்கள் ஏற்பட்டாலும் புதன் தான் பார்க்குறார். கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. மைத்துனர் இல்லை மாமன் வழியில் ஏதாவது செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகள். மற்றபடி சேமிப்பு அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாகவே இருக்குது, எந்த குறையும் இல்லை.
சுகஸ்தானம் தான் கொஞ்சம் அடிபடுது. 4ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்களுக்கும் சுகஸ்தானம் அடிபடுகிறது. நீங்களும் பிபி சுகர் எகரும். உங்களுக்கு வீட்டு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். அதனால் எது முக்கியமோ அதை மட்டும் பாருங்கள். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு கூட சரியான ஒரு நிலை இருக்காது. செலவினங்கள் ஏற்படும். சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செலவினங்கள் ஏற்படும். அதனால் 4ஆம் இடம் சரியில்லாத பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வருவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி இந்த வாரம் சுபீட்சமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரும். பண வரவு சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.